Welcome to Jesus God Palace in the name of Jesus. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் என்கிற ஒன்று இல்லாததுனால குடும்பங்களில் ஒரு சீரான ஒரு சிறந்த வாழ்வு இல்லை. அதனால நாங்கள் இந்த குடும்ப ஜெபத்தை நடத்துகிறோம். இந்த குடும்ப ஜெபத்தின் 4 பிரிவுகளாக உள்ளது. முதலாவதாக தேவனை துதிக்கிறோம். இரண்டாவதாக வேதம் வாசித்து அதன் விளக்கத்தை கொடுக்கிறோம். மூன்றாவதாக தன்னைத்தானே சோதித்து அறிதல் என்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நான்காவதாக குடும்ப தேவைகளுக்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப நாம ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து துதிப்போமாக. ஆண்டவருடைய நாமத்தை நாம துதிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை அடைவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் மகிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த 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 பரலோக ராஜாதி ராஜாவே நீர் பரிசுத்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்த மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்த மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்த. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா தேவனே நீர் பரிசுத்தர். யெகோவா தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ராயே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயோனே துதிக்கை பாத்திரரே மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மாறாத தேவாதி தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்த ராஜாதி ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எங்கதான் நாமத்தை உடைய தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிறவரையுமே ஸ்தோத்திரிக்கிறவர். நமக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே ஸ்தோத்திர 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 மகிமையானவரே ஸ்தோத்திர. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திர. எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. அவர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கிருபையால் நேசித்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் கிருபையால் நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர், நம்மீது எவ்வளவு அளவற்ற அன்பு கொண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவங்கள் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. மகத்துவமானவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆலோசனை கர்த்தரவர். நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். போக வேண்டிய பாதையை காண்பித்து வழி நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை காண்பித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அவர் நம்முடைய ஹல்லேலூயா. சர்வ லோகத்துக்கு சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மகத்துவமானவர். ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் ஆராதனைக்குரிய தேவனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ரோயே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா
ஹalleluya. அவர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் மகத்துவமானவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நல்லவர் நல்லவர் நன்மைகளின் நாயகர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் தீமைகளுக்கு விலக்கி நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம். கரம் பிடித்து நடத்தி ஹalleluya நடத்தி கண்மணியின் மேல் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். உன்னதர் அவர் உயர்ந்த தேவன் அவர் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை மாட்சிமையான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இப்போதும் நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய துதிகளில் பிரியமானவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போதும் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அபிஷேக நாதனவர் ஹalleluya. அபிஷேகத்தால் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நேத்தால் நம்மை அபிஷேகத்தால் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் பரிசுத்த தேவன் அவர் பரலோக ராஜாதி ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya. மகிமைக்கு பாத்திரர் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். துதியோனே துதிக்கு பாத்திரரே மகிமையானவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. எல்ரோயி ஹalleluya ஹalleluya. என்னை கண்டீரே நம்மை காண்கிற தேவன் நம்மை கண்டாரே. ஹalleluya ஹalleluya. சிந்தைப்பட்டிருந்ததை கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya. அவருடைய மேன்மைகளை காணும்படி அவருடைய மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya. தினம் தினம் நம்மை நன்மையால் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லமையானவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அபிஷேக நாதன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசங்கத்தால் நிரப்புகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். அவருடைய பிரசங்கத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உளையான செய்தி வாழ்ந்த நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. அவருடைய ஜீவ ரத்தத்தால் ஹalleluya நம்மை சுத்திகரித்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது தேவனை தந்து நடத்துகிறேனே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நமக்கு ஜீவனை தந்தவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தாரே. அவர் மரித்து நமக்கு ஜீவனை தந்தாரே. ஹalleluya. அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு போதித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கல்வாரி நாயகன் கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன் நம்முடைய பாவ சாவங்களை சுமந்து தீர்த்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி மயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சிறுமையில் இருந்தால் நம்மை கண்டு அழைத்தாரே. சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை தருவதற்காக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய ரட்சகர் ரட்சிப்பின் தேவன் அவர். ஹalleluya. நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தாரே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya வந்தாரே. அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ சாவங்களை சுமந்து தீர்த்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த நம்மையும் தினம் தினம் பரிசுத்த பாதையை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சத்தியமானவர் அவர் நம்முடைய சத்தியம் ஜீவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய சத்தியம் நம்முடைய ஜீவன். ஹalleluya ஹalleluya. அவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமானவர். நம்முடைய வழியும் அவரே. ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய நித்தியத்துக்குரிய வழிகளை நமக்கு காண்பித்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. மட்டுமாய் நடத்தினாரே. கழிந்த மாசம் முழுவதும் கண்ணன் மணி போல் நம்மை கண்ணன் மணி போல் பாதுகாத்து நடத்தினாரே. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் நம்மை அவருடைய நன்மைகளால் நடத்த போறாரே. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை தந்து நடத்த போறதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமை மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
அவரை அறிகிற அறிவில் வளரும்படி நமக்கு உதவி செய்தாரே. ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நீதிமான்களே, தேவன் அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக அழைத்தாரே. ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் பரலோக தேவன், அவர் பரலோக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ராஜாதி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. நம்மை மகிமையால் மூடி மறைத்தாரே. ஹalleluya. மறைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய கரங்களில் அணைத்துக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய இரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya. பாவ சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தோமே, அவர் நம்மை ரட்சித்தாரே. ரட்சித்த வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம் மீது இரக்கம் கொண்டு நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் மேற்கும்படியாக நம்மை மேற்கும்படியாக வந்தாரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. உளையான சேற்றில் விழுந்து கிடந்த நம்மை மீட்கும்படியாக வந்தாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஆராதனைக்குரியவர் அற்புதம் அற்புதம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மகத்துவமானவரை ஸ்தோத்திரிப்போம். மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya பரலோக ராஜாதி ராஜா. ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya ஹalleluya. நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்களுடைய சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்த தேவன் பரலோக ராஜாதி ராஜாவே. ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய். ஹalleluya. எங்களை கண்ட தேவன். ஹalleluya. எங்களை காண்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை கண்டாரே. ஹalleluya. அவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக நம்மை எவ்வளவு அன்பு வைத்தார். ஹalleluya. நம்மீது அவ்வளவு அன்பு வைத்து நம்மை ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களை தீர்ப்பதற்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ சாபங்களை தீர்த்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தில் தந்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனைக்குரியவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அளவில்லா அபிஷேகத்துக்காக, அவருடைய அளவில்லா பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதம் அற்புதம். மகத்துவமானவரே நீ அற்புதம். ஆராதனைக்குரியவரே நீ அற்புதம். கர்த்தத்துவம் நிறைந்தவரே நீ அற்புதம். அவர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. நம் மத்தியில் வாசமாயிருந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. புகழ்ச்சிக்குரியவர், நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர், நம்முடைய ஆராதனைக்குரியவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போதும் நாம அல்லேலூயா பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. நித்திய பிதாவே அல்லேலூயா. வல்லமை தேவா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. ராஜாதி ராஜா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. ராஜாதி ராஜா அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தா அல்லேலூயா. மகிமையின் தேவா அல்லேலூயா.
கத்தாதி கத்தா அல்லேலுயா மகிமையின் தேவா அல்லேலுயா மாட்சிமை ஒளியே அல்லேலுயா அற்புத தேவா அல்லேலுயா மாட்சிமை ஒளியே அல்லேலுயா அற்புத தேவா அல்லேலுயா 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 ஆனந்த ரூபா அல்லேலுயா அதிசய கர்த்தா அல்லேலுயா ஆனந்த ரூபா அல்லேலுயா அதிசய கர்த்தா அல்லேலுயா மகிமையின் மகிமா அல்லேலுயா சிருஷ்டிநாதா அல்லேலுயா மகிமையின் மகிமா அல்லேலுயா சிருஷ்டிநாதா அல்லேலுயா யெகோவா தேவா அல்லேலுயா சர்வ வல்லவரே அல்லேலுயா யெகோவா தேவா அல்லேலுயா சர்வ வல்லவரே அல்லேலுயா என் மனவாளனே அல்லேலுயா பெரியாரின் தேவா அல்லேலுயா என் மனவாளனே அல்லேலுயா பெரியாரின் தேவா அல்லேலுயா 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 அல்லேலுயா. நாம இப்போது வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 46 1 முதல் 17 வசனங்கள். ஆதியாகமம் 46 1 முதல் 17 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அந்த இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக் கொண்டு யாக்கோவும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்து கொண்டு போனான். எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலின் நாமங்கள் ஆவன. யாக்கோவும் அவனுடைய குமாரரும் யாக்கோவுடைய மூத்த குமாரன் ரூபன். ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓஹாத், யாகின், சொஹார், கானானிய ஸ்ரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். லேவியனுடைய குமாரர் பெர்சோன், கோஹோத், மெராரி என்பவர்கள். யூதாவுடைய குமாரர் ஏர், ஓனான், ஹேலா, வாரே, சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமோல் என்பவர்கள். இசக்காருடைய குமாரர் தோலா, தூவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். செப்லோனுடைய குமாரர் சேரா, ஏலோன், யக்பேல் என்பவர்கள். இவர்கள் லேயாளின் சந்ததியார். அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தியின் பதான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமாரத்தியுமாகிய எல்லாரும் 33 பேர். காத்துடைய குமாரர் சிப்பியோன், அஹி, சூனி, எஸ்ரோன், வேரி, அரோதி, அரேலி என்பவர்கள். ஆசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்பி, பெரியா என்பவர்கள். இவர்களுடைய சகோதரி சேராக்கு என்பவள். பெரியாயின் குமாரர் ஏவேர், மல்கியேல் என்பவர்கள். இந்த வசனத்துல நாம பார்க்கும்போது இப்போது அவர்கள் எங்கே எகிப்து தேசத்துக்கு பிரயாணப்பட தொடங்கி விட்டார்கள். பிரயாணம்
போகிறதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்கு முன்பாக அந்த ஆயத்தப்படுத்தி அவர்கள் பிரயாணத்துக்கு முன்பாக யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், தங்களுடைய தேவனைக்கு எங்கே சென்று பெயர் சபா அங்கே சென்று அங்கே தேவனுக்கு பலியிடுகிறார்கள். முதலே தேவனை தொழுது கொள்கிறார்கள். பிரயாணம் புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் தேவனை முதலில் தொழுது கொள்கிறார்கள். இது நாமும் வழக்கப்படுத்தி நான் இதுக்கு முன்பு எப்பவும் சொல்வேன். நாம எங்கேயாவது பிரயாணம் செல்வதற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே கடந்து செல்கிற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது அவரோடு இணைந்து நாம் செல்லும் போது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த காரியங்கள். அப்படியாகத்தான் யாக்கோபு இப்போது அங்கே ஒரு பலிபீடத்தில் கட்டி அங்கே அவரை தொழுது கொள்கிறார். அங்கே தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். பாருங்கள், தேவன் அவருக்கு சொல்கிறார், யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். உடனே அந்த சத்தம் கேட்டதும் அவன் என்ன சொல்கிறான்? யாக்கோபு அடியேன் என்று சொல்கிறான். அடியேன் என்று ஏன் அவர் அங்கே சொல்கிறார் என்றால், தன்னை தாழ்த்துகிறான். தேவன் நிறைய இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எனக்கு நான் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறேன்? தாழ்மையை தவிர எதையுமே எதிர்பார்க்கவில்லை. இதுதான் தேவன் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். நீங்கள் தாழ்மையா இருங்கள், எனக்கு முன்பாக தாழ்மையா இருங்கள். தேவனுக்கு முன்பாக நாம தாழ்மையா இருந்தால்தான் மற்ற எல்லா இடங்களிலும் நமக்கு அந்த பயபக்தி, ஐயோ தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அதனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் மற்றவர் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாமல் செயல்படக்கூடாது என்ற பயபக்தி, அந்த பயம் இருக்கும் நமக்கு. அதனால்தான் தேவன் எல்லா இடங்களிலும் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எனக்கு முன்பாக தாழ்மையா இருங்கள். அதனால் தான் அந்த தாழ்மை இருந்ததுனால்தான் யாக்கோபு என்ன சொல்கிறார்? அடியேன் ஆண்டவரே, அடியேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், அடியேன். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் சொல்லுவார். பாருங்கள், யாக்கோபே யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எகிப்து தேசத்துக்கு போ, அங்கே நான் என்ன செய்கிறேன்? உன்னோடு கூட வருகிறேன். பாருங்கள், யாக்கோபு ஆண்டவரை போவதற்காக தான் முதல்ல தொழுது கொள்கிறான். ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்கிறோம் எகிப்து தேசத்துக்கு, நீர் என்னோடு கூட வாரும், என்னோடு கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் என்னோடு இருந்து நீர் நடப்பீன் என்று அவர் பொழுது கொள்கிறார். அதற்கு தேவன் பதில் என்ன கொடுக்கிறார்? பாருங்கள், நான் உன்னோடு கூட வருவேன், அங்கே என்ன செய்வேன்? உன்னுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் அங்கே அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னுடனே எகிப்து தேசத்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். அப்ப மீண்டும் அவர் சொல்கிறார், நீ இப்போது புறப்பட்டு போ, நான் திருப்பி என்ன செய்வேன்? அந்த எகிப்து தேசத்திலிருந்து உன் சந்ததியரை நான் திருப்பி இந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன் என்று தேவன் அவருக்கு சொல்லுகிறார். அதற்கு பின்பு யாக்கோபு எங்கே செல்கிறார்? பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனை ஆகிய யாக்கோபு, அவருடைய மனைவி மகன்களுடைய மனைவிமார்கள், அடுத்து எல்லாரும் குழந்தைகள், அவர்களுக்கு மகன்கள், இப்படியாக அவர்கள் எல்லாரும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமாக இப்போது எகிப்து தேசத்துக்காக பிரயாணம் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் அடுத்ததாக அங்கே அவர்களுடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் போனார்கள் என்ற நாமங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மெயினா நாம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால், அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக தேவனை தொழுது கொள்கிறார்கள். தொழுது கொண்டு தேவனே எங்கள் கூட வாரும் என்று அவரோடு அவரை அழைக்கிறார்கள். தேவன் என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு கூட வருகிறேன், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ பயப்படாமல் கடந்து செல்லு. ஏன்? அவர் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார், கடந்து கூட சொல்கிறார். அதனால்தான் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எங்க கடந்து செல்வதற்காக வெளியே இறங்கும் போதும் நாம என்ன செய்ய வேண்டும்? தேவனை தொழுது, ஆண்டவரே என் கூட வாரும். அப்போதும் நமக்கு முன்பாக பெரிய பாறைகள், பெரிய மலைகள் போல பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் தளர்த்து தள்ளுவார். நாம நிறைய இடத்துல இன்னைக்கு பாக்குறோம், சரியாக தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாம பின்னாடி ஒரு பெரிய மலை போல ஒன்று அவங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறது. நீங்களே டெய்லி பாக்குறீங்க. அதே மாதிரி சரியான பாதையில் தான் நடந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வந்து அவர்களை என்னெல்லாமோ பண்ணுகிறது. அதனால்தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட தடைகள் எது இருந்தாலும் தேவன் அதை நீக்கி கொண்டு விட்டுக்கொண்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அதற்காகத்தான் நாம எங்க சென்றாலும் தேவனை நம் கூட அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் தேவன் நாம நினைப்போம், தேவனை நாம் கூப்பிட்டால் அவர் உடனே வருவார் என்று. இல்ல, என்னுடைய அனுபவ வாழ்க்கையில நான் சொல்கிறேன், நாம ஐயோ நான் தேவனுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் அதனால என் கூட வருவார் என்று. அதல்ல, நம்ம எவ்வளவு பரிசுத்தமும் பயபக்தி நமக்குள் இருக்குமானால் நாம் அழைத்தால் நம் கூட வருவார்.
அதனாலதான் நான் உங்களுக்கு எல்லாரோடும் தேவன் வர வேண்டும். அதற்காகத்தான் எப்பவுமே அந்த பயபக்தியை குறித்து உங்களுக்கு நான் சொல்றது. நாம எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருக்கிறோமோ அப்போது நமக்கு பயபக்தி வரும். அப்போது நீங்கள் எங்கே சென்றாலும் தேவன் உங்கள் கூட வருவார், உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். அவர் பேசுவது உங்களுக்கு கிளியராக கேட்கும். நீ அது செய்யாதே, இது செய், அப்படியாக ஒவ்வொன்றும் அவர் நமக்கு சொல்வார். அப்போது நாம அவருடைய குரல் கேட்டு செய்யும் போது அது நமக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன், ஆனால் அங்க பெரிய ஆபத்து நடந்தது என்று சொல்வார்கள். இல்ல, காரணம் என்ன என்றால் நாம ஜெபம் பண்ணா ஆனா ஆண்டவர் வந்திருக்க மாட்டார் நம்ம கூட. எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும். அதனால தேவன் வந்திருக்க மாட்டாரு. நாம அங்க போய் ஏதோ ஒண்ணு செய்ய அது பெரிய ஆபத்துல முடியும். அதே மாதிரிதான் அந்த இவங்களுக்கு கூட வீடு பாக்கிறதுக்காக நாங்க கடந்து போயிருந்தோம். யாரு, ராணி மேம். அவங்களுக்காக எங்கெல்லாமோ வீடு தேடினோம். 2 வாரம், ஒரு 15-20 நாளா வீடு தேடுறோம். இந்த சேலம் ஃபுல்லா கலந்தடிக்கிறோம். அவங்களுக்கு கால் ப்ராப்ளம் ஆனதுனால அவங்களுக்கு கீழ் வீடு தான் வேணும். எங்கெல்லாமோ போகிறோம், ஆனா வீடே கிடைக்கல. நாங்க தினமும் ஜபம் பண்ணிட்டு தான் போறோம், வீடு கிடைக்கல. ஆனா ஒன்றுதான் நடந்தது. என்ன தெரியுமா? அவர் அன்னைக்கு ரொம்ப முடியல அவரால. இது வேற வழியே இல்லைன்னு அவரு இயேசுவேன்னு அவர் வாய் விட்டு கத்தி இருக்கிறாரு. அதிகாலையில ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. இயேசுவேன்னு சொல்லி அதிகாலையில் அவர் மனம் உடைஞ்சு அந்த மனம் நொறுங்குன்ற இதயத்தோட தேவனை நோக்கி துதிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எங்களுக்கு வீடு கிடைச்சது. நாங்க அந்த இடத்துலதான் போனோம். அங்க நிறைய தடவை சுத்தினோம். ஆனா எங்க கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனா அவர் எப்ப அங்க துதிப்பாரோ அங்க வாசல் திறந்தது. எங்க கண்களுக்கு அங்க தெரிந்தது. நான் எவ்வளவு பயபக்தியோடு தேவனை துதிக்க தொடங்குறோமோ, எவ்வளவு பயபக்தியோடு கடந்து செல்கிறோமோ, அப்போது அங்க நமக்காக நம்ம முன்னாடிதான் இருக்கும். ஆனா நாம போகும்போது பெரிய மலை போல அவர் மறைஞ்சு நிற்பாரு, நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனா இங்க விடுதலை ஆகும்போது அங்க அவர் நமக்கு விடுவிப்பாரு. இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் எல்லா விஷயங்களும். அடுத்ததாக நாம இப்போது தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில முதல் இந்நேரம் வரை நாம எப்படி எல்லாம் தேவனோடு நடந்தோம், தேவனோடு எப்படி உறவாடினோம், தேவனுடைய அன்பில் எப்படி நிலைநின்றோம். காலையில் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டோம். அதிகாலை தேவனை தேடுகிறவர்கள் கண்டனிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை அதிகாலையில் எழுப்பி தேடினோமா, அவருக்கு முதலிடம் கொடுத்தோமா, அவருடைய பிரசன்னத்தில் உலாவினோமா, அவருடைய கிருபையை பெற்றுவோமா, அவருடைய இரக்கத்தை பெற்றோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். நான் பொழுது அவருடைய அன்பில் நிலை நின்றோமா, அவருக்கு பிரியமாக நடந்தோமா, அவருடைய பிரியமான வார்த்தைகளை பேசினோமா. நமக்கு இந்த உலகத்துல என்ன வேணும்? ஆண்டவர் நம்மோட இருந்த பெரிய மலிகளையே நம்ம தகர்த்து தள்ளலாம். அதற்காக நாம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாய் நடந்தா போதும். அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறது. எனக்கு பிரியமாய் நட மகளே, எனக்கு பிரியமாய் நடந்து கொள் மகனே, இதுதான் அவர் கேட்கிறது. அதான் அந்த தாழ்மையோடு கடந்து செல்கிற காரியங்கள். அப்படி இருந்தோம் என்றால் நாம எல்லாத்திலையுமே ஜெயிக்கிறோம். அடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்னைக்கு நம்ம குடும்ப தேவைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவனோடு முறையிடுங்க. ஆண்டவர் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமாதானம், அவருடைய பிரசன்னத்தை கேட்டு வாங்குங்க. அவருடைய சமாதானம், அவருடைய மகிமை, அவருடைய நன்மை. ஆண்டவரே உம்முடைய நன்மைகள் எனக்கு தாருங்க என்று கேளுங்கள். அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், என்னுடைய நன்மையை யார் உங்களை முடிசூட்டுவேன் என்று. அவருடைய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது இந்த உலகத்தின் நன்மை அல்ல, தேவன் தருகிற நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அது எதுவும் எப்போதுமே அழிவில்லாமல் இருக்கும். அதனால் தேவனே உம்முடைய நன்மையால் எங்களை முடிசூட்டுங்க, உம்முடைய மகிமையால் எங்களை முடிசூட்டுங்க, உமது வல்லமையால் எங்களை முடிசூட்டுங்க, உமது பலனால் எங்களை முடிசூட்டுங்க. அவருடைய பலன் இருந்தாதான் நாம் சரியாக கடந்து செல்ல முடியும். பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிறவர் அவரே. ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டு போனேன், உம்முடைய பலனால் என்னை நிரப்புங்க, உமது பலத்தால் என்னை நடத்துங்க. அவருடைய நன்மை நம்ம வீட்டுல வந்து கடன்கள் நீங்கி போகும். அவருடைய வல்லமை நமக்கு வந்தால் வியாதிகள் நீங்கி போகும். ஆண்டவரே, உமது வல்லமையால் என்னை நிரப்புங்க, உமது வல்லமை வந்து இறங்கி என்னுடைய எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும். அவருடைய வல்லமை வந்தால் போதும், வியாதிகள் நீங்கி போகும். அவரிடம் அவருடையது எல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள், அவருடையது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவரை இப்போது படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆண்டவரே ஞானத்தை விவேகத்தை கண்டுபிடிப்பீராக. அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளில் நீ நடத்துவீராக. உண்மை அறிகிற பிள்ளைகளாக வளர ஆண்டவரை உதவி பண்ணுவீராக. மேலும் கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல போஷிப்புகளை, பரிசுத்தமான போஷிப்புகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் கட்டளை இடுவீராக. மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்றிருக்கிறோம். அதுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பம் உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உம்முடைய வழிகளில் கடந்து செல்ல அவர்களை கரம்பிடித்து நடத்துவீராக. அவர்கள் அலைகளுக்குள் மாய வழிகளில் கடந்து செல்ல போகும்போது அங்கே வேதியாக இருந்த நீர் அவர்களை திசை திருப்பிக் கொண்டே இருப்பீராக. உம்முடைய ஆண்டவரே பயபக்தியில் வாழ உதவி பண்ணுவீராக. உம்முடைய பிரசன்னத்தாலும் உமது கிருபையால் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். குடி பழக்கத்துக்கு அடிமையான குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை நீர் மீட்டுக் கொள்வீராக. அவர்களை ரட்சிப்பீராக. ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கின்ற வியாதியோடு ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் விளைவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதெல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம குடும்பங்களை ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு ஐக்கியம், உம்முடைய அன்பு குடும்பங்களை வளர உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையில் ஐக்கியம் இல்லை, அதே மாதிரி கணவன் மனைவியருக்குள்ள ஐக்கியம் இல்லை, அது எல்லாமே சீர்படுத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு குடும்பங்கள் பாய்ந்து செல்லட்டும். அவர்கள் உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, ருசித்து பார்க்கிறவர்களாக அவர்களை மாற்றுவீராக. மேலும் ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் பதிலை கொடுங்க, மகிமைப்படுத்துங்க. திருமண காலத்துக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அவர்கள் தங்களுடைய துணைகளை கண்டறியும்படி உதவி பண்ணுங்க. அவர்கள் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அவர்களுடைய எதிர்கால சமாதானத்துக்கு ஏதுவாக அமைந்தபடி நல்ல வேலைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்களும் மகிமை வெளிப்படுத்தும் சமாதானத்தோடு நடத்தும். இடமெல்லாம் ஒரு பிரச்சனை சமாதானம் பூர்ணமாய் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். ஆசீர்வதித்தம் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.